100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவருக்குமே எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டால் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்போடு அமைத்து கொள்ளலாம். அந்த வகையில் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வது அப்படின்றது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம்னே சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும், உங்களின் ராசி அமைப்பை பொறுத்தும், உங்களின் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது, எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையப் போகின்றது, அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றதா அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சில உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கும்பம் ராசி எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது நண்பர்கள் வட்டமாகவும் இருக்கலாம், அல்லது உறவினர்கள் வட்டமாகவும் இருக்கலாம். புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கின்றது. பண வரவும் திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க. எதிர்காலத்தில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடிடும். செய்யும் தொழிலில் மிக பெரும் புது மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாக கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. புதிய கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து கடன்களையும் எதிர்காலத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை உங்களுக்கு இருக்கின்றது. மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்கள் எல்லாமும் எதிர்காலத்தில் நிச்சயம் மறையும் என்று தான் சொல்ல வேண்டும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. இரண்டுபட்டு போயிருந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் காண்பீர்கள். குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் நிச்சயம் எதிர்காலத்தில் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண போகிறீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வு யாவும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்து உற்சாகத்தோடு எதிர்காலத்தில் செயல்பட போகிறீங்க. மறைமுகமான வருமானங்களின் காரணமாக உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பும் அதிகமாக போகின்றது. முழுமையான மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அனைத்து தொழிலிலும் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய நேரடி பார்வை அப்படின்றது எதிர்காலத்தில் அவசியமாக இருக்கின்றது. அது என்ன நேரடி பார்வை வியாபாரத்தில் அப்படின்னா, ஒரு கடை வச்சுருக்கீங்க, சாதாரணமாக ஒரு இட்லி கடை, தள்ளுவண்டி கடையை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் நேரடியாக இருந்து அங்கே வியாபாரம் பார்க்கலை அப்படின்னா அங்கே மிக பெரும் ஒரு குளறுபடி நடக்கும். உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இதுதான் உங்களுடைய நேரடி பார்வை அங்கே இருக்க வேண்டியதற்கு மிக முக்கியமானது என்று சொல்கிறோம். கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் எப்போதும் இருக்கணும். இல்லைன்னா போட்டியாளர்களின் பக்கமும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பார்வை திரும்பி விடும். அப்படின்றதுனால லாபமும் குறைந்து விடும். அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எதிர்காலத்திற்கு சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்காலம் அப்படின்றதுனால நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பலமாக உள்ளது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ரொம்ப எச்சரிக்கையோட முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்து இடுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீங்க. எதிர்காலத்தில் உங்களில் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பையும் பெறக்கூடிய நிலையும் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா
உங்களுடைய தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக கட்சி தலைமையின் பாராட்டுகளையும் நல்ல மதிப்பையும் எதிர்காலத்தில் பெறுவீங்க. உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை நிச்சயம் பெற்றுத்தரும். உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தும் எதிர்காலத்தில் உயர்ந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். வேலை காரணமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலை எதிர்காலத்தில் இருக்கும். திருமணம் தள்ளி போய் வந்த உங்களில் சிலருக்கு திருமண யோகமும் வரப்போகின்றது. அதாவது உங்களுடைய மனம் யாரை விரும்புதோ அந்த நபரையே மாலையிட்டு மனம் முடிக்க போறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். மனதில் இருந்த குழப்ப நிலையெல்லாம் நீங்கி திருப்தியான மனநிலை உருவாகப் போகின்றது. உங்களுக்கு பண வரவும் எதிர்பார்த்தபடியே வந்து சேரப்போகின்றது. அடிக்கடி சுற்றுலா செல்வீங்க. வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகிடும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் நிச்சயம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கப் போகின்றது. எந்திரங்களை இயக்கக்கூடிய நீங்கள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியமானதாக இருக்கின்றது. எதையும் ஆழமாக யோசித்து திறமையுடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதற்கு உண்டான பலன்கள் அப்படின்றது தாமதமாகத்தான் எதிர்காலத்தில் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமோடவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தாமதமாக நிச்சயம் வந்து சேர்ந்துடும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட கவனமாக இருக்க வேண்டியது எதிர்காலத்துக்கு நல்லது. எதிர்பார்த்த அளவு வியாபாரம் வேகமாக இல்லாட்டாலும் பண வரத்து அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு உண்டு. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக லாபத்தை பெறுவீங்க. எதையும் ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். மேல் அதிகாரிகள் சொல்கிறதுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும் அப்படின்றத நீங்கள் எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும். விட்டு பிடிப்பது தான் நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனத்தோடு இருங்க. இந்த விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட உங்களை வந்து சேரும். எதிர்காலத்தில் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இடைத்தரகர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்களே நேரடியாக முயற்சி செய்தாதான் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்காலத்தில் காண முடியும். இல்லைனா ஏமாற்றம்தான் உங்களுக்கு மிஞ்சும். சக மனிதர்களிடம் சக வேலையாட்களிடம் சுமூகமான உறவை வைத்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும். எதிர்காலத்தில் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்ல நேரிடும். இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பண வரத்து அப்படின்றது உங்களுடைய மனதிற்கு திருப்தி தரும் வகையில் தான் எதிர்காலத்தில் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி சென்று வருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மொத்தமாகவே எதிர்காலத்தில் கண் பிரச்சனை, கால் மூட்டு வலி பிரச்சனை இதுதான் உங்களுக்கு தொல்லை பண்ணுமே தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். இயற்கையாக சொல்கிறேன். செயற்கையாக நீங்களே உருவாக்கி கொண்டால் அதற்கு ஜாதகமும் கிரகங்களும் பொறுப்பாகாது. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவி ஆதரவு எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய மனதில் தைரியம் தன்னம்பிக்கை யாவும் அதிகரித்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாகும். துணிச்சலோடு எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீங்க. நிம்மதியும் சுகமும் அதிகமாயிடும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பண வரத்து அப்படின்றது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு எங்கே இருந்தாவது உங்களுக்கு கிடைத்திடும். பல வகையிலையும் பிறருடைய உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் அப்படின்றது பல மடங்கு அதிகரிச்சிடும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்.
மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பக்தியில் நாட்டம் அதிகமாயிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பக்தி மூலமாக, தெய்வ ஈடுபாடு மூலமாக தீர்ந்துவிடும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவதோடு மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. எதிர்காலத்தில் மிடுக்கான நடையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த கொள்கையில் மாறாதவர்களுமாக எதிர்காலத்தில் இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். நிகழ்காலத்தில் தற்போது எப்படி இருக்கீங்களோ எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிச்சயம் நீங்கள் இருப்பீங்க. எதிர்காலம் அப்படின்னா என்னன்னா, நாளை அப்படின்றதே எதிர்காலம் தான். நாளையில் இருந்தே உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பிறருடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டு எதையும் செய்து முடிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் உடையவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களிடம் ஆளக்கூடிய திறமை இருக்கின்றது. வீட்டையும் நாட்டையும் சேர்த்தேதான். வீண் அலைச்சல் நிச்சயம் எதிர்காலத்தில் குறைஞ்சிடும். சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்திடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து அதிகமாயிடும். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீங்க. எதிர்காலத்தில் உங்களில் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொடர்புகள் மூலமாக புதிய நட்புகள் கிடைத்து புதிய மிக பெரும் அளவில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதங்கள் நிச்சயம் ஏற்படும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். இதனால் வீண் செலவுகள் ஏற்படும். பார்த்து இருந்துக்கோங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் கூட உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம். இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்பதே. அடுத்தவரை பார்த்து அப்படியே செய்வது தான். அதனை விட்டுவிடுவது நல்லது. எண்ணிய காரியம் எண்ணிய நேரத்தில் கைகூடி வர வேண்டுமென்றால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எதிர்காலத்தில் வீண் அலைச்சல் குறையும். சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு எடுக்கும்போது இது நடக்கும். அதாவது வீண் அலைச்சல் குறையும். புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகின்றது என்பதால் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக, அதாவது ஒரு கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மிகச்சிறந்த உழைப்பின் பலனை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் அடைவீங்க என்று தான் சொல்ல வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தான் செய்வதுதான் சரி என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத நீங்கள் உங்களை நம்பியவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பீர்கள். எதிர்காலத்தில் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றே சொல்லலாம். எதிர்காலத்தில் தொல்லைகள் எதிர்ப்புகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். வீண் கவலைகள் எல்லாம் விலகிடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். வீண் ஆசைகள் எல்லாம் மனதில் உண்டாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமான ஒரு நிலை இருக்கும். கூட்டு தொழில் செய்பவங்க கிட்ட கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் நிச்சயம் தாமதம் ஏற்படலாம். பார்த்துக்கோங்க. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்த்து உங்களுடைய சுய புத்தி சுய ஆலோசனை மூலமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். எதிர்பார்த்த காரியங்கள் குடும்பத்தில் நிச்சயம் நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும். உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த மன வருத்தமெல்லாம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்கள் சென்றால் உங்களுக்கு பிரச்சனை நிச்சயம் வந்தே தீரும். எதிர்காலத்தில் எல்லோரிடமும் இனிமையாக பேசி பழகுவீங்க. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது
நிதானமாக சிக்கனமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எதிலையும் எப்போதும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக எதிர்காலகட்டம் இருக்கின்றது. சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் உங்களுக்கு கிடைத்தாலும் எதிரிகளின் கை ஓங்கி இருப்பதால் சற்று வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். வாயை கொடுத்து வீண் விவகாரத்தில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடும். பார்த்து இருந்து கொள்வது அவசியம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக கடின உழைப்பை வெளிப்படுத்தி உடலை வருத்தி கொள்வீங்க. அந்த விஷயத்திலையும் எதிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை நம்பியவர்களுக்காக எதையும் செய்வீங்க, நம்பாதவர்களுக்காக எதுவும் செய்யவே மாட்டீங்க. சுத்தமாக அவங்கள ஒதுக்கியே வச்சிருவீங்க. திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால் விலகிவிடும், தீர்ந்துவிடும், முற்றிலுமாக மறைந்துவிடும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் எதிர்காலத்தில் தீர்வு காண்பீங்க. செல்வ செழிப்பாக சுகபோக வாழ்க்கையை கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்வீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஓரளவுக்கு சிறப்பாக தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.